நடிகை கீர்த்தி சுரேஷ் கேரளாவை பூர்வீகமா கொண்டவங்க. தமிழ் மற்றும் மலையாளத்துல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க தெலுங்குல நடிச்சிருந்த மகாநதி படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றிருந்தாங்க. கடைசியா அவங்களுடைய நடிப்புல ரகுதாத்தா படம் வெளியாகி இருக்கு. ஹிந்தியில பேபி ஜான்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க கீர்த்தி சுரேஷ். இந்த சூழல்ல அவங்க விஜயனுடைய நண்பர் சஞ்சீவ் குறித்து ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. ஏஎல் விஜய் இயக்குன இது என்ன மாயம் படத்தின் மூலமா தமிழ் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ்க்கு ரஜினி முருகன் திரைப்படம் பெரும் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது. அழகும் திறமையும் ஒரு சேர இருந்த கீர்த்தி சுரேஷ்க்கு ரஜினி முருகன் படத்துக்கு பிறகு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. மேலும் தமிழும் சரளமா பேச தெரிஞ்ச நடிகைங்கிறதுனால அவங்கள புக் செய்யறதுக்கு பல தமிழ் முன்னணி இயக்குனர்கள் விரும்பினாங்க. அந்த வகையில விஜய் கூட பைரவா, விக்ரம் கூட சாமி ஸ்கொயர், தனுஷ் கூட தொடரி, ரஜினி கூட அண்ணாத்தன்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. கீர்த்தி சுரேஷ் முன்னணி நடிகர்களோட தொடர்ந்து நடிச்சாலும் அவங்க நடிச்ச படங்கள் சரியா போகல. இதன் காரணமா கீர்த்தி சுரேஷ் ராசி இல்லாத நடிகை என்ற பெயரும் பெற்றிருந்தாங்க. ஆனா சினிமாவுக்கு ராசியை விட திறமை கொஞ்சம் முக்கியம்ங்கிறதுனால தமிழ்ல அவங்களுக்கு இறங்கு முகமா இருந்தாலும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல ஏறுமுகமா தான் இருந்தது. இதுக்கிடையில நடிகை சாவித்திரியினுடைய வாழ்க்கை வரலாறான மகாநதி படத்துல நடிச்சாங்க கீர்த்தி சுரேஷ். படத்தை பார்த்த எல்லாருமே வாயடிச்சு போனாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்துல சாவித்திரியாவே மாறிட்டாங்க கீர்த்தி சுரேஷ். படம் மெகா ஹிட் ஆகி கீர்த்திக்கு நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்திருந்தது. இதன் காரணமா இந்திய அளவுல பிரபலம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய நடிப்புல கடைசியா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரகுதாத்தா படம் வெளியாகி இருந்தது. இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். ஆனா படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அடுத்ததா அவங்களுடைய நடிப்புல ரிவால்வர் ரீட்டா படம் வெளியாக இருக்கு. அதே போல ஹிந்தியில பேபி ஜான் படம் வெளியாக இருக்கு. பேபி ஜான் திரைப்படம் திரைப்படத்தினுடைய ரீமேக்குங்கிறதும் அதனை அட்லி தயாரிக்கிறாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பேட்டி ஒண்ணுல சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பேட்டியில விஜயனுடைய நண்பர் சஞ்சீவை நான் சார்னு தான் கூப்பிடுவேன். அவரை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி பயப்படுறேன்னு அவருடைய மனைவி பிரீத்தி கேட்பாங்க. ஒரு முறை நான் உடல் இழைச்சிட்டேன். அப்போ என்ன சஞ்சீவ் பார்த்தாரு. அந்த சமயத்துல என்கிட்ட ஏன் நீ இப்படி ஒல்லியாகிட்ட, இப்படி ஆக சொல்லி உன்கிட்ட யார் சொன்னதுன்னு உரிமையோட கேட்டாருன்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க.